அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நிறைய கல்யாண வீடாகட்டும் அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு முடிச்சுட்டு வரவங்களாகட்டும் ஆரத்தி எடுப்பாங்க தெரியுமா, ஆரத்தி கரைச்சி எடுப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து என்ன நினச்சேன், தண்ணியில் குங்குமத்தை கலந்து எடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை. ஆரத்திங்கிற ஒரு ப்ரொசீஜரே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மஞ்சத்தூளை கலந்துட்டு. வணக்கம், திஸ் இஸ் யூவி ஸ்டைல். நான் உங்களுடைய யுவராஜ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தான். நிறைய பேர் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனை சொல்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய காரணம் இருக்குது. ஒரு 2-3 ஃபேக்ட் இருக்குது. என்னன்னா அவங்க வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டுருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கான ட்ரிக்கை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் சொன்னால் வீடியோட டியூரேஷன் அதிகமாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்கவும் செய்யும். அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் அந்த சயின்ஸ் எக்ஸ்பிளேஷன் வந்து சொல்கிறதே இல்லை. ஈவன் அருண் கார்த்திக் அப்படின்னு ஒரு அண்ணன் ஒரு சேனல் வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த அவருடைய சேனல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பார். பட் இருந்தாலும் அதுக்கான சயின்ஸ் எக்ஸ்பிளேஷன் அவர் வந்து கொடுக்காம இருந்திருப்பார். ஏன்னா அவர் வந்து ஃபன்னாக கொண்டு போவார். நிறைய கேரக்டர் அவருடைய தம்பி அவருடைய அப்பாலாம் சேர்ந்து வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னால் போர் அடிக்குமோ என்னமோ அவர் நினச்சிருக்கலாம். அல்லது வீடியோ டியூரேஷன் அதிகமாகுமோ அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில காரணத்தினால அவர் வந்து சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லாமல் இருப்பார். ஸோ அருண் கார்த்திகான உங்களுடைய பெர்மிஷனோடைய உங்களோட ஒரு சில வீடியோவில் நீங்கள் சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காத ஒரு சில வீடியோக்கு அந்த வீடியோவை நான் ரிப்பீட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணி அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். வித் யுவர் பெர்மிஷன் தான், உங்களுடைய அனுமதியோட தான். இந்த பூட்டா கேரக்டர் தான் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஏன்னா அதுக்காகவே நிறைய பேர் இந்த சேனலை பார்க்குறவங்க இருக்காங்க. நானும் அந்த ஒரு கேரக்டருக்காக தான் இந்த அருண் கார்த்திக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிடுவோமா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு தேவையான பொருளாம் இந்த டேபிளில் இப்போ வரணும். வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறார் ஃபஸ்ட்டு. ஸோ தண்ணி வந்து கிளாஸில் வந்து ஊற்றியாச்சு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை இதில் போடுறோம் நம்ம. ஸோ எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிப்பாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ எலுமிச்சம்பழத்தை எடுத்துருங்க. உப்பு, ஸோ இந்த ஒரு கிளாஸ் வாட்டரில் உப்பு அதாவது NaCl வந்து கலந்தாச்சு. நல்லா ஒரு ஸ்பூன் மேலே போட்டிருக்கேன் நான். இப்போது இந்த எலுமிச்சம்பழத்தை உள்ளே போடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் மிதந்துட்டுருக்கு. இதுக்கான காரணம், இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வெறும் தண்ணியில் எலுமிச்சம்பழம் போடும்போது எலுமிச்சம்பழம் வந்து முழுகி இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தண்ணியோடைய டென்சிட்டியை விட இந்த எலுமிச்சம்பழத்தோடைய டென்சிட்டி அதிகமாக இருந்தது. அதாவது கனம் வந்து அதிகமாக, வெயிட்னு சொல்ல முடியாது, கனம் வந்து அதிகமாக இருந்ததுனால அந்த தண்ணிக்கு கீழே போயிடுச்சு. அதுவே இப்போது உப்பு போட்டதுனால NaCl அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் காம்பனன்ட் சேர்ந்ததுனால இந்த தண்ணியோட டென்சிட்டி அதிகமாகிடுச்சு கம்பேரிங் டு எலுமிச்சம்பழம். ஸோ எலுமிச்சம்பழத்தோட டென்சிட்டி இந்த தண்ணி, இந்த உப்பு தண்ணியோட டென்சிட்டியோட கம்மியாக இருந்ததுனால இந்த எலுமிச்சம்பழம் மிதந்துட்டுருக்கு. அடுத்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, தண்ணியோட கலர் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலரில் மாறுது, அதுக்கப்புறம் அது ரெட் கலரில் மாறுது, அண்ட் மறுபடியும் அது வந்து எல்லோ கலராக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சத்தூள் வேணும் அண்ட் ஒரு பேஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற, நான் பேஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் தண்ணி வேணும் அண்ட் ஒரு எலுமிச்சம்பழம் வேண்டும் அண்ட் ஒரு டம்ளர், ஒரு கிளாஸ் டம்ளர். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெளியே தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த பேஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு காரம் சொல்லுவாங்க. நீங்கள் சின்ன வயசில் வந்து pH அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி படிச்சிருப்பீங்க. ஒரு 7th 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா pH அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோஜன் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா 1லேருந்து 0லேருந்து 14 வரைக்கும் இந்த ரீடிங்ஸ் இருக்குது. அது 7ல் இருந்தால் நியூட்ரல். இந்த தண்ணியோட pH வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், அது ஆசிடும் இல்லை பேஸும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே 0 to 7 இருந்ததுன்னா அது வந்து ஆசிட் அப்படின்னும், 7 to 14 இருந்ததுன்னா அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தானே சொல்கிறேன்? கரெக்டாக தான் சொல்கிறேன். 0 to 6.9 இருந்ததுன்னா அது வந்து ஆசிட், அல்லது 7.1லேருந்து 14 வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணியோட pH என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், 7 அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பெரிமெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பாதி கிளாஸ் தண்ணி எடுத்தாச்சு, போதும். இதுவே இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கலக்கிறோம் நம்ம. இதில் மஞ்சத்தூள் கலந்தோடனே தண்ணி வந்து எல்லோ கலரில் மாறுது. இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கலந்தோடனே தண்ணி வந்து மஞ்சள் கலரில் மாறுது. ஸோ இது வந்து எதுவும் பெருசாக ஆச்சரியத்துக்குரியது இல்லை.
ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தண்ணியோட pH வந்து 7 அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆசிடும் இல்லை, இது வந்து பேஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மஞ்சள் போட்டதுனால இதுவும் வந்து ஒரு நியூட்ரல் சொல்யூஷன் தான். இது வந்து ஆசிடாகவும் ஆக்ட் ஆகாது, பேஸாகவும் ஆக்ட் ஆகாது. இந்த ஒரு சொல்யூஷனில் இப்போ நம்ம சுண்ணாம்பு சேர்த்தோம்னா என்ன கலர் வருது அப்படின்னு பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நிறைய கல்யாண வீடாகட்டும் அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு முடிச்சுட்டு வரவங்களாகட்டும் ஆரத்தி எடுப்பாங்க தெரியுமா, ஆரத்தி கரைச்சி எடுப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து என்ன நினச்சேன்னா தண்ணியில் குங்குமத்தை கலந்து எடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை. ஆரத்திங்கிற ஒரு ப்ரொசீஜரே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மஞ்சத்தூளை கலந்துட்டு அதுக்கப்புறம் சுண்ணாம்பு கடையில் விற்பாங்க பார்த்தீங்களா, என்ன ஒன்றும் இல்லை, இந்த வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு தான். ஸோ இந்த சுண்ணாம்பை நீங்கள் கலந்து விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் மாறி இருக்கு. இந்த மஞ்சத்தூளை போட்டதுக்கப்புறம் எல்லோ கலரில் இருந்தது, இந்த சுண்ணாம்பு கலந்ததுக்கப்புறம் ரெட் கலரில் மாறிச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் ஆரத்தி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி. சுண்ணாம்பு அப்படிங்கிறது ஒரு பேஸ் சொல்யூஷன். இதோடைய pH வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7.1 to 14 வரைக்கும் இருக்குன்னு. ஸோ இதை கலந்ததுனால இந்த ஒரு சொல்யூஷன் பேஸ் சொல்யூஷனாக மாறிடுச்சு, அதாவது ஒரு கார சொல்யூஷனாக மாறிடுச்சு. காரம்னா நம்ம காரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பேஸ்க்கு வந்து தமிழில் காரம்னு சொல்லுவாங்க. கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நேச்சுரலி இந்த டர்மரிக் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் இண்டிகேட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நியூட்ரல் வந்து பேஸாக மாறுது அப்படின்னா அந்த சுண்ணாம்பு போட்டதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை மறுபடியும் ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டோம்னா லெமன் ஜூஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நியூட்ரல் சொல்யூஷனாக இருந்ததில் சுண்ணாம்பு போட்டு நம்ம பேஸ் சொல்யூஷனாக மாற்றினதுனால இந்த ரெட் கலர் சொல்யூஷன் வந்து நம்ம கிடைச்சது. ஸோ இப்போ இந்த சிட்ரிக் ஆசிடை நம்ம ஆட் பண்ணுறது மூலிமா ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நினைக்கிறேன், எல்லோ கலராக மாறிடுச்சு. பேஸ் சொல்யூஷனாக இருந்தது ரெட் கலராக இருந்தது மறுபடியும் நியூட்ரல் சொல்யூஷனாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பஃபரிங்கிறது ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருக்க நியூட்ரல் சொல்யூஷனை ஆசிடாகவும் மாற்றலாம், பேஸாகவும் மாற்றலாம். ரெஸ்பெக்டிவ் டு நீங்கள் என்ன ஒரு பஃபர் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். சாதாரண ஒரு நியூட்ரல் சொல்யூஷன் மஞ்சள் தண்ணியில் நான் இந்த சுண்ணாம்பு கலந்தனால இந்த ஒரு பேஸை கலந்தனால இதோட pH வந்து இன்க்ரீஸ் ஆகி பேஸ் சொல்யூஷனாக ரெட் கலரில் மாறி இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் புழிஞ்சு விட்டதுனால லெமன் ஜூஸில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால அந்த பேஸாக இருந்தது pH வந்து கம்மியாகி வந்து மறுபடியும் உங்களுக்கு நியூட்ரல் சொல்யூஷனாக மாறி இருக்கு. ஸோ தண்ணியோடைய கலர் சேஞ்ச் ஆனதுக்கு இதுதான் காரணம், முக்கியமான வார்த்தை pH. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட்டும் அதுக்கு பின்னாடி இந்த சயின்ஸும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் UV ஸ்டைல் இல்லை UV சயின்ஸ். நான் உங்களுடைய விராஜ். தேங்க்யூ.